Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் மீண்டும் முளைப்பு விட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிறைக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட ஆயக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 8000 ஹெக்டேர் அளவில் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நெல் சாகுபடி செய்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் தேங்கி மீண்டும் முளைத்துள்ளது. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணிக்குள்ள அழுகி போய் முளைச்சு போச்சு. இதை அறுக்கவும் முடியாது. எல்லாமே போச்சு. நகை பூரா விவசாய கடன் லோன்ல வச்சிருக்கோம். லோனு வாங்கியிருக்கோம். ஏக்கருக்கு நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்கோம். அதை வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். விவசாயம் இப்படி போச்சு. நாங்கள் எப்படி லோன் அடைக்கிறது? அந்த நகை எப்படி நாங்கள் திருப்புறது? இப்போ எங்களை ஊரை எங்கள் நகை இருக்கு. நாங்கள் எப்படி திருப்போம்? விவசாயத்தை விளைஞ்சாதானே போட்டு நாங்கள் திருப்புவோம். விவசாயம் பயிற்சி எப்படி திருப்ப முடியும்? அப்போ எங்களுக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும். இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே மகன் யோஷித ராஜபக்சே கைது செய்யப்பட்டது அந்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் முன்னாள் அதிபர் மற்றும் முன்னாள் பிரதமரான ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே வெளியத்த பகுதியில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். இவர் மஹிந்த ராஜபக்சே பிரதமராக இருந்தபோது கடற்படை அதிகாரியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கதிர்காமத்தில் முறையற்ற வகையில் சொத்து சேர்த்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை குற்றப்புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர். இவரது சகோதரர் நமல் ராஜபக்சே கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது.